அனைவரும் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை வேண்டினார்கள். அவரும் உலகை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்க்கடலில் வெளிவந்த அனைத்து விஷத்தையும் குடித்தார். அம்பாள் பார்வதி தேவி அந்த விஷம் உடலுக்குள் பரவாமல் இருக்க தன் கரங்களால் அவரின் கழுத்து பகுதியை தாங்கி பிடித்தார். அந்த விஷத்தின் தாக்கத்தால் சிவபெருமானின் கழுத்து பகுதி நீல நிறமாக மாறியது. அதன் பிறகே சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். இந்த விஷத்திற்கு பிறகு கடலில் 14 வகையான தெய்வீக பொருட்கள் வெளிப்பட்டன. உதாரணமாக சுரபி என்ற தெய்வீக பசு, ஐராவதம் என்ற வெள்ளை நிற யானை, சந்திரன் மற்றும் லக்ஷ்மி தேவி. இறுதியில் தேவர்களுக்கு தேவையான அமிர்தமும் வெளிப்பட்டது. அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் வாக்குவாதத்தில் இருந்து சண்டையிட ஆரம்பித்தனர். அப்பொழுது விஷ்ணு மீண்டும் மோகினியாக அவதாரம் எடுத்து அசுரர்களின் முன் நின்றார். மோகினியின் அழகில் அசுரர்கள் அனைவரும் மயங்கினார்கள். அந்த சமயத்தில் தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை உண்டு தங்களின் சக்தியை மீண்டும் பெருக்கிக் கொண்டார்கள். இவ்வாறு கூர்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு தேவர்களுக்கு அவர்களின் சக்தியை மீண்டும் வழங்கினார். அசுரர்கள் தோற்றனர். உலகம் மீண்டும் சமநிலைக்கு வந்தது. வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அடுத்த பதிவு போட கொஞ்சம் உதவியா இருக்கும். நன்றி.